ஐஏஎஸ்க்கும் ஒரு ஒரு ரவுடி பொலிட்டீஷியனுக்கும் நடக்கிற ஒரு வார் தான் அந்த படமே. படம் நல்லா இருந்துச்சு. இந்தியன் டூக்கு அப்புறம் சங்கர் சார் எடுத்த படம் நல்லா இருந்துச்சு. ஒரு கிளாரிட்டியாக வந்தோம், நினச்ச மாதிரி அந்த படம் இருந்துச்சு. எந்த எதிர்பார்ப்பு படம் வந்தோமோ அந்த எதிர்பார்ப்பு படம் இருந்துச்சு. ராம் சார் ஆக்டிங் நல்லா இருந்தது. டபுள் ஆக்டிங், 2 ஆக்டிங்குமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க ராம் சார். மியூசிக் ராம் சார்னால மியூசிக் நல்லா தான் இருந்தது. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குது, நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். அதான் எதிர்பார்த்து வந்ததோட அந்த பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காரு அவர். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நல்லா இதாக போயிட்டுருக்கு, நல்லா த்ரில்லாகவும் போயிட்டுருக்கு, அடிக்கடி நல்ல சாய்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. சூர்யா பற்றி நம்மளுக்கு தெரியுமே, அவர் தரமாக சமம் பண்ணி விட்ருவாரு. அப்புறம் என்ன அதனால் இப்போ இந்தியன் டூ இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜாக இருந்தாலும் மக்கள் கொஞ்சம் அந்தளவுக்கு ஏற்றுக்கல. பட் அதில் விட்டதே இதில் சங்கர் சார் பிடிச்சிட்டாரு. நல்லா தெலுங்கு ஆடியன்ஸ் சேர்த்த மாதிரி நிறைய மசாலாலாம் ஆட் பண்ணி ஒரு முதல்வனையும் சர்க்காரையும் சேர்த்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ரேசியாக பரபரன்னு ஒரு தரணி சார் படம் எப்படி இருக்கும், கில்லி படம் அந்த மாதிரிலாம் போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபு சங்கர் சார் ஃபார்முலாவில் வர மாதிரி தான். இந்த மாதிரி அவரோட பொலிட்டிக்கல் கரப்ஷன் அந்த இது வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஐஏஎஸ்க்கும் ஒரு ரவுடி பொலிட்டீஷியனுக்கும் நடக்கிற ஒரு வார் தான் அந்த படமே. அது வந்து கொஞ்சம் மசாலா மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி, தெலுங்கு ஆடியன்ஸ் எப்படி தெரியல, டான்ஸு போய்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது மட்டும் தான் கொஞ்சம் சின்ன நகரம், மற்றபடி படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் இனிமேல் ஒரு பெரிய ஹிட் ஆகிடும். அந்த எப்படி ஏன்னா ரெண்டு ஆடியன்ஸில் ஒரு 2 கேரக்டர் பண்ணிருக்காரு. கண்டிப்பாக ஒரு கம்பேக் படமாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ பொலிட்டிக்கலில் ஒரே சிஸ்டத்தை பற்றி மட்டும் பேசாமல் அடுத்தது ஏஐ பற்றி பேசினா சங்கர் சார் அந்த மாதிரி பெரிய டேரக்டர் வந்து சொன்னார்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏஐனால எலன் மஸ்கே சொல்லிட்டார், நியூக்ளியர் வார் மாதிரி நம்ம இந்தியாக்காரன் வாரம் அதை சாவடிச்சிட்டாங்க அதுலேருந்து போனவனை. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் பேசினா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் எப்பவுமே சொசைட்டி மேலே ஒரு அக்கறையான ஒரு ஆள் தான். படம் சினிமாட்டோகிராஃபிலேருந்து எல்லாருமே சூப்பராக இருக்குது. இந்தியன் டூவில் விட்டதே இதில் டெஃபினட்டாக பிடிச்சிட்டாங்க. சூப்பராக பண்ணியிருக்காரு 2 ஆக்ஷனு. அவர் ஏன்னா 3 வருஷம் வந்து அதுக்காக டைம் ஒதுக்கி நல்லா ஒரு சீன் பிரம்மாண்டமாக நல்லா பண்ணியிருக்காங்க. படம் கேம் சேஞ்சர் பார்த்தாங்க. ஆக்சுவலாக படம் ஓகே, நல்லா இருக்குது. ஆனால் வந்து ப்ரீவியஸ் படம் பண்ணதோட இது கம்பேக் கொடுத்துருக்காரு சங்கர் சார். ஸோ அதான் மியூசிக் வைஸு தமன் நல்லா பண்ணியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் ராம் சரண் சார் நல்லா மாசாக பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து இது பொலிட்டிக்கல் பேஸ் போகிறதால சீன் பை சீன் வந்து பொலிட்டிக்கல் பேஸ் வந்து கிளாஷ் ஆகிற மாதிரி இருக்கும் விஜய் சூர்யா சாருக்கு. விஜய் சூர்யா சார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் லுக் வைஸ் நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணுவோம். ஏன்னா அவர் எல்லாருக்குமே தெரியும் விஜய் சூர்யா சார் எவ்வளோ பீக்கில் இருக்காருன்ட்டு. ஸோ அதோட ஜெயராம் சார் அப்போ காமெடி பண்ணுறாரு, அவர் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. அதோடைய ஹீரோயின் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து அதான் பெருசாக படத்துக்கு வந்து பண்ணுற மாதிரி இல்லை, அப்போ பாட்டுக்கு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு, ஆனால் படம் நல்லா இருக்குது. படம் ஜாலியாக பார்க்கணுன்னா பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். ராம் சரண் வந்து ஒரு ப்ரீவியஸ் டியூவல் ரோல் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து அப்பாவாக வராங்க, இப்போது வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக வராங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து அப்படியே வரும், செகண்ட் ஹாஃபில் நடுவில் வந்து ஃப்ளாஷ்பேக் போகும். இப்போ படம் நல்லா தான் இருக்குது, ஜெனுவனாக நல்லா இருக்குது படம். சாட்டிஸ்ஃபை படம் கமர்ஷியலாக ஓகேண்ணா. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது, அதை தவிர்த்துட்டு பார்த்தா நல்லா தான் இருக்குது. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாங்கு விஷுவலாக நல்லா இருந்தது. எஸ்ஜே சூர்யா அப்புறம் அஞ்சலி ரோல் நல்லா இருந்தது, அதெல்லாம் ஓகே. ராம் சரண் அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வரது ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜெயராம் காமெடி நல்லா இருக்குது. சுனிலில் யாரோ ஒருத்தர் வராரு, அவர் காமெடி ஆவரேஜாக தான் இருக்குது. ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஓகே. கேம் சேஞ்சர் படம் தான் சொல்லியிருந்தேன், அதை பார்த்துட்டு வந்தேன். படம் ஓகே தான் சார். கமர்ஷியல் லெவல்ஸ்க்கு படம் பிடிக்கும். ஒரு தெலுங்கு ஆடியன்ஸு ஒரு கமர்ஷியலாக அந்த படம் பார்க்க வரவங்களுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனாலும் அந்த படம் பார்த்தாலும் கண்டிப்பாக பிடிக்கும். சங்கர் சாருக்கு ஒரு சின்ன கம்பேக் சொல்லலாம் அந்த படத்தை. ராம் சரணுடைய கேரக்டர் வந்து ரொம்ப டீசெண்டாக கரெக்டாக அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, தெளிவாக தான் இருக்குது. விஷுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை கிராண்டியர் படத்தோட ஸ்டார்டிங்கில் சாங்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா சீக்வன்ஸுமே நல்லா தான் இருந்தது, நல்லா கிராண்டாக தான் பண்ணியிருக்காங்க. இல்லை ராம் சரண் அண்ட் விஜய் சூர்யா அண்ட் இவங்க தான் வந்து மேஜராக வராங்க. மற்ற எல்லா கேரக்டர்ஸும் அங்கங்கே அப்படி தான் வராங்க, டோட்டலாக வரல. ஒரு 2 பேர் தான் மெயினாக வராங்க. ஒரு 75% இவங்க 2 பேர் தான் வராங்க, ராம் சரண் அண்ட் விஜய் சூர்யா மட்டும் தான். மற்ற எல்லாருமே சின்ன யூஸ் பண்ணிக்காங்க. ஸ்க்ரீன் பிளே வைஸாக கொஞ்சம் ப்ரிடிக்டபிளாக தான் இருந்தது.
இல்லை அவர் ஸ்டோரி வாங்கினாலுமே வந்து இவருடைய ஸ்டைலில் தான் எடுத்திருக்காரு மேக்ஸிமம், அவர் ஸ்டைல்லாம் இல்லை. இல்லை ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குற அந்த மூடில் வந்து பார்த்தா ஓகே தான் படம்.